பச்சை பட்டாணியை மைசூர் பருப்பு என்ற பெயரில் இறக்குமதி செய்து மோசடியில் ஈடுபட்டதாக 6 சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்கத்தா துறைமுகத்தில் பச்சை பட்டாணி இறக்குமதி செய்ய அனுமதி உள்ள நிலையில் டெல்லியைச் சேர்ந்த பெண் இறக்குமதியாளர் சென்னையை தேர்ந்தெடுத்தது ஏன்? சுங்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட பொருட்களை அனுமதிப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சென்னை துறைமுகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் அனுமதிக்கப்படாத பச்சை பட்டாணியை மைசூர் பருப்பு என கூறி துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. 5 கண்டெய்னரில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை பட்டாணியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதற்கு ஆய்வு செய்து அனுமதி அளித்த விவகாரம் தொடர்பான அதிகாரிகள் பட்டியலை எடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது பச்சை பட்டாணி இறக்குமதியில் ஈடுபட்ட பெண் இறக்குமதியாளர் கிருத்திகா மல்கோத்ரா மற்றும் தரகர் அமீன் உல் ஹக் ஆகிய இருவரும் ஹைதராபாத் வழியாக வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டது டெல்லி மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஹைதராபாத் விமான நிலையத்தில் கிருத்திகா மல்கோத்ரா மற்றும் அமீன் உல் ஹக் ஆகிய இருவரையும் அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுங்கத்துறையைச் சேர்ந்த கண்காணிப்பாளர் ஷிவ் காஷ்யப் மூலம் இறக்குமதிகளை மேற்கொண்டதாக வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து ஷிவ் காஷ்யப் மற்றும் அவருக்கு நெருக்கமான அதிகாரிகள் வீடுகளில் சோதனை மேற்கொண்டபோது 60 லட்சம் ரூபாய் பணம் 800 கிராம் தங்கம் சிக்கின. தொடர் விசாரணையில் ஷிவ் காஷ்யப், அப்ரைசிங் அதிகாரி நிதிஷ்குமார் மற்றும் மணிஷ் ஆகிய 3 சுங்கத்துறை அதிகாரிகளும் இணைந்து மைசூர் பருப்பு என கூறி துபாயிலிருந்து பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்ய உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கூடுதல் ஆணையர் சதீஷ்குமார் உத்தரவின் அடிப்படையிலேயே இதை செய்ததாகவும் பணத்திற்காக செய்யவில்லை எனவும் வாக்குமூலம் அளித்தனர். சுங்கத்துறையில் உயர் பதவிகளை வாங்கித் தருவதாக கூடுதல் ஆணையர் சதீஷ்குமார் தெரிவித்ததால் அதற்கு ஆசைப்பட்டு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து கூடுதல் ஆணையர் சதீஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இறக்குமதியாளர்கள் தன்னை சந்திப்பது அலுவல் ரீதியாக பேசுவதற்காக மட்டுமேதான் என்றும் தனக்கும் பச்சை பட்டாணி இறக்குமதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அதிகாரியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சதீஷ்குமாரின் செல்போன் உரையாடல்களை ஆய்வு செய்தபோது சதீஷ்குமார் சிக்கியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக டெல்லியைச் சேர்ந்த பெண் இறக்குமதியாளர் கிருத்திகா மல்கோத்ராவிடம் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அவர் அடிக்கடி போன் செய்து பேசியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டில் பச்சை பட்டாணியை கொல்கத்தா துறைமுகத்தில் மட்டும் கிலோ 200 ரூபாய்க்கு இறக்குமதி செய்து கொள்ளலாம் என ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மற்ற துறைமுகங்களில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கிருத்திகா மல்கோத்ரா திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகளுடன் கூட்டுச் சேர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக பல முறை இறக்குமதிகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்திருக்கலாம் என மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தரப்பில் சந்தேகிக்கின்றனர். இதனை அடிப்படையாக வைத்து கூடுதல் ஆணையர் சதீஷ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த இறக்குமதி மோசடி விவகாரத்தில் கூடுதல் ஆணையர் சதீஷ்குமார் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 வருடங்களாக எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு முறை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதில் முறைகேடு நடந்துள்ளது, அதில் அதிகாரிகள் எவ்வளவு லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் மேலும் பல உயரதிகாரிகள் சிக்கலாம் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.